உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். இந்த நாள் வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு துக்கத்தோடு கூட இருக்கலாம். பிள்ளைகளை பற்றிய ஒரு துக்கமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த துக்கமாக இருக்கலாம், வியாதியை குறித்த துக்கமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீரத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்த சில காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இருளாய் இருக்கிறது போல இருக்கிறதே என்று. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாமே முடிந்து போகும். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்துக்காக என்ன இருள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இருளை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பேப்பரில் கடைசியில் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்கன்னா இப்போ விசுவாசத்தோடு கூட அந்த பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை அப்பா, எவ்வளோ போராட்டம் கர்த்தாவே, இந்த பாடுகளெல்லாம் என்றைக்கு மாறும், இந்த துக்கங்கள் எல்லாம் என்றைக்கு மாறும் ஆண்டவரே, எனக்கு ஒரே இருளாய் இருக்கிறதே என்று சொல்லி அநேக நேரங்களில் நீங்கள் இந்த நேரத்தில் ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். இப்போ ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக அவர் செயல்படுகிற ஒரு நேரம், கர்த்தர் செயல்படுகிற ஒரு நேரம். எல்லாரும் ஜெபிக்கலாமா?